இதெல்லாம் என் தேவனை விட்டு மறுதளிச்சு போய் உலகத்த ஆசைக்கும் இச்சைகளுக்கும் எல்லாம் அடிமையாக இருந்து உற்றார் உறவுக்கு சொந்த பந்தத்துக்கும் அவங்களுக்கெல்லாம் இதாக இருந்து நான் அவங்க தான் எனக்கு எல்லாமே நினச்சேன். ஆனால் கடவுளை அவருக்கு நான் வெறும் நினச்சாரா என் உற்றார் உறவினர் நான் அவருக்கு தேவையில்லை நினச்சாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிரியம். எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் எனக்குன்னா ரொம்ப பிரியம். என் கர்த்தரை மறுதளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்படுத்திட்டு இப்படியெல்லாம் அநேக நாட்கள் நான் அலைஞ்சேன். தஞ்சாவூருக்கு மெட்ராஸுக்கு அங்கே இங்கண்டு என் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் போனேன். ஆனால் என் கர்த்தர் அதெல்லாம் உதிரை தள்ளிட்டு நான் எதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்துறேன், உன்னை எதுக்காக ரிச்சிக்கப்படுத்தின, அதுக்காக தான் மகளை நீ இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. பவுலுக்கு எப்படி அவருக்கு ஒரு முள் கொடுத்தாரோ அதே போல் கர்த்தர் எனக்கு ஒரு முள் கொடுத்தாரு. அதை நான் நினச்சி இன்னும் கண்ணீர் விடாத நாட்களே இல்லை. கர்த்தாவே என்னை மன்னிருங்க, உமக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சதுக்கு என்னை மன்னிருங்க. அநேக நாட்கள் கர்த்தர்கிட்ட முறையிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதிலெல்லாம் என் தேவன் தாய் போல் என்னை தேற்றி தந்தை போல் என் கூடையே இருந்து எல்லாத்துலேயுமே நான் அரவணைச்சார். அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி சோத்துறோம். ஆனால் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது என் மேலே ஒரு திருட்டு பழி சுமத்துனாங்க. இத்தனைக்கும் தாய் வேற வேற, ஆனால் தகப்போ ஒன்று தான். ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ அசிங்கப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். என்னால் என் தாயையும் துக்கப்படுத்தி என் கணவரையும் துக்கப்படுத்தி என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துகிற நிலைமைக்கு நான் ஆயிட்டு. அப்புறம் எனக்குள்ளே ஒரு தோணுச்சு, நான் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்து கர்த்தாவே நான் உன் இடத்துல ஒரு சன்னதியில் இருந்து இந்த கண்ணீரை விட்டுருந்தா எனக்கு இந்த பிரச்சனை ஆகிருக்காதேன்னு சொல்லிட்டு அழுந்தேன். ஆனால் அவங்க என்னை கூட பிறந்த தங்கச்சி கூட நினைக்காம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எனக்கு இழுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னை வெக்கப்படுத்த விடலை. ஏன்னா அந்த இடத்துல அந்த தப்பு செய்யலைன்னு என் கர்த்தருக்கு தெரியும். அப்போ அவர் அந்த இடத்துல எனக்கு கொடுத்த வாக்குது, கேரோஸுக்கு இறங்குனது போல உனக்கு இறங்குவேன். மனுஷனோட அன்பு விருதா, நீ கர்த்தரையை தேடிவா. அநேக இடத்துல எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அனுதினமும் சபையில் உட்காந்து கண்ணீர் விட்டு நானும் எங்கள் பாஸ்டம்மாவும் அநேக நாட்கள் உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆனால் எங்கள் பாஸ்டம்மா எனக்கு அநேக கண்ணீர் வடித்தாங்க. எங்கள் அம்மாவும் அநேக நேரத்தில் கண்ணீர் வடித்தாங்க. எங்கள் உற்றார்கள் நீங்கள் எல்லாருமே எனக்காக கண்ணீர் வடிச்சிங்க. அந்த ஜெபம் பரத்தில் போய் எட்டப்பட்டுச்சு. அதே இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடி என் தேவன் அந்த இடத்துலேருந்து எனக்கு கூட்டு வந்துடு. அந்த துர்மார்க்கர் வெக்கப்பட்டு போக முடியா என் தேவன் செஞ்சார். அதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பம் இன்னும் மென்மேலும் வளரணும். என் கர்த்தர்கிட்ட நான் ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். என்னைய இன்னுமே கர்த்தாவே உன்னை விட்டு ஒரு நொடி கூட ஒரு பொழுது கூட உன்னை விட்டு நான் இன்னும் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு இதே இடத்துல கர்த்தரிடத்துல நான் ஒப்பு கொடுத்துருக்கேன். வாலிப கூட்டத்தில் இப்போ ஒப்பு கொடுத்தேன். இனி இருக்கிற என் பாவங்கள் எல்லாம் என்னை விலகட்டு கர்த்தாவே. இனி நான் எதுக்காக என்னை நீ எச்சீரோ, எதற்காக என்னை தேர்ந்து அதன் வழியில் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கங்க.